கர்த்தர் நல்லவர். சரி, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசும்படி ஆவியில ஏவப்பட்ட வார்த்தை காலத்தை அறிந்து செய்து முடித்தல். அவ்வளவுதான். காலத்தை அறிந்து செய்து முடித்தல். காலத்தை அறிந்து செய்து முடித்தல். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலத்தை அறிந்து இந்த காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடித்து அதை செய்து முடித்தல். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் காலத்தையும் அறியவில்லை, அந்த காலத்தில் தாங்கள் செய்ய வேண்டிய ஊழியங்களையும் அறியவில்லை. யார் ஒருவர் காலத்தை அறிந்து அந்த காலத்தில் தான் யார் என்பதை கண்டுபிடித்து அதை செய்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ காலத்தை அறிகிற அறிவும், அந்த காலத்தில் என்னுடைய பங்கு. எத்தனையோ ஊழியர்கள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஊழியங்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக அறிந்து அதை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாடகம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே ஒரு 10 சீன் இருக்குதுன்னா, அந்த நாடகம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அந்த 10 சீன்லையும் நடிக்கிறவர்கள் வருகிறவர்கள் மிக முக்கியம். ஒரு சீன் முந்தி பிந்தி வந்தாலும் சொதப்பிரும், வராம போனாலும் சொதப்பிரும். சரியான நேரத்திலே உள்ளே வந்து செய்ய வேண்டியதை செய்தால் நாடகம் சக்சஸ் ஆகும். புரிஞ்சவர்களே சொல்வீங்களா? இல்லைன்னா நாடகம் எங்கேயோ ஒரு இடத்துல சொதப்பி ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ இந்த காலத்தில் நான் யார், என்னுடைய ரோல் என்ன, இதிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடித்து அந்த இடத்தில் நம்ம கரெக்டா இறங்கிட்டோம்னா நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடிச்சிருவாரு. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப 2 காரியத்துல இன்னைக்கு நமக்கு ஒரு தெளிவு வேணும். முதலாவது, இது என்ன காலம், காலத்தை அறிகிற அறிவு. இரண்டாவது ஒரு முக்கியமான அறிவு என்னன்னா, இந்த காலத்தில் என் பங்கு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும். இதை சரியாய் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டால் 100% அதை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஊழிய வட்டாரங்களிலே நான் பார்க்கிறேன், சிலருக்கு காலத்தை குறித்த அறிவும் இல்லை, அதிலே தன்னுடைய கடமையை குறித்த உணர்வும் இல்லை. ஏதோ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டோம், ஓடி முடிச்சிருவோம். இடையில நிறுத்தினா குடும்பத்தை நடத்த முடியாது, பதில் சொல்ல முடியாது. இப்படி பல காரணங்களுக்காக வேறு வழி இல்லாமல் சிலர் ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் அழைக்கப்பட்ட அழைப்பில் இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அநேகருடைய ஊழியங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் இல்லை, வேறு வழி இல்லை. ஊழியத்துக்கு வந்துட்டோம், இத்தனை வருஷம் ஆச்சு, பிள்ளைகள் ஆயிட்டாங்க, இனி நம்ம இதை விட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஓகே, அதனால நம்ம எப்படியாவது இந்த ஊழியத்தை ஓட்டி பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நாமளும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிரும் அப்படிங்கிற இடத்துக்கு அநேகர் வந்து விட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அழைத்த அழைப்பை உணர்ந்து அதன் மையத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்திருப்பீர்கள், ஆனால் இன்றைக்கு தேவ சித்தத்தின் மையத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ காலத்தை அறிந்து அந்த காலத்தில் நான் யார் என்பதை கண்டுபிடித்து என் கடமையை, என் ஊழியத்தை 100% நான் நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டிய 3 காரியங்கள். எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளலாம், குறிக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளலாம், மனதிலே வைக்கிறவர்கள் வைத்துக் கொள்ளலாம். 1, வேத வசன அறிவு. வேத வசன அறிவு. 2வது ஆவியின் நிறைவு. 2வது ஆவியின் நிறைவு. 3வது அதற்கான துணிவு. 3 வார்த்தை: அறிவு, நிறைவு, துணிவு. சொல்லுங்க. அவ்வளவுதான். அறிவு, நிறைவு, துணிவு. வேத வசன அறிவு, ஆவியின், நிறைவு, அதற்கான துணிவு.
உங்க மைண்டை விட்டு போகாதுன்னு நான் நினைக்கிறேன். சில நேரத்தில் நம்ம கொடுக்கிற தலைப்பு வந்து நச்சுன்னு இருக்கணும். அதுதான் மைண்ட்ல போய் உட்காரும். எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோம் தெரியாம விசுவாசிகள் புலம்பி மண்டையை பிச்சுக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. சில ஆட்கள் மெசேஜ் கொடுத்தாங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க எங்க முடிச்சாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கரெக்டா கோல் போட்டு முடிச்சிடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை கையில் எடுத்துக்கொண்டு அதை ஜெபத்தோட உட்கார்ந்து டெவலப் பண்ணி அதுல என்னென்ன சேர்க்க முடியுமோ அவ்வளவும் சேர்த்து நச்சுன்னு அடிச்சிடணும். புரிஞ்ச ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து செய்தி ரெடி பண்ணணும். செய்தி ரெடி பண்ணிட்டு முழங்கால நின்று கையை தூக்கிடணும். நல்லா உட்கார்ந்து செய்தியை ப்ரிப்பேர் பண்ணணும். செய்தியை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு 2 கையை தூக்கிடணும் முழங்கால நின்று. ஆண்டவரே, நீங்க கொடுத்த வார்த்தையை பிரசங்கிக்க என்ன தாரும்? சரியான வார்த்தைகளை தாரும். வார்த்தை ரொம்ப முக்கியம், வேர்ட் ரொம்ப முக்கியம். நச்சு நடிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அவர் பேசும்போது தெளிவா பேசினார் பத்தியா, அதான் தலைவர். அவர் கிளியரா பேசுறாரு பாருங்க. முன்னையும் போட மாட்டேங்கார், பின்னையும் போட மாட்டேங்கார். அப்படி அழகா தண்டவாளத்தில் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா உங்களை. சில ஆட்கள் தண்டவாளத்தை விட்டு எல்லா இடமும் போயிட்டு இருப்பான். இது ஸ்டேஷன் போய் சேராது. ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல நேரம் எடுத்து வேதத்தை தியானிக்கணும். வேதத்துக்குள்ள புகுந்து வேத வசனங்களை, ஏன்னா அது ஜோடு இல்லாம இருக்காது. எங்கெல்லாம் ஜாயிண்ட் அடிக்கணும் உட்கார்ந்து பார்க்கணும். ஆவியின் நிறைவோடு ஆவியாண்டிய ஆமென் உதவியோடு வேத வசனங்களை உட்கார்ந்து ஆராய்ந்து இது சம்பந்தமான குறிப்புகளை நிறைய ரெடி பண்ணி வைத்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுத்திட்டு முழங்கால் நின்று கையை உயர்த்தி ஜெபம் பண்ணோம்னா ஆவியானவர் பயன்படுத்துவார். பொதுவா சண்டே சர்வீஸ்னா சனிக்கிழமை கூடுமான வரைக்கும் நான் எங்கேயும் போறதில்லை. கூடுமான வரை குறைந்தது 3 hours கதவு பூட்டி உள்ள உட்கார்ந்துருவேன். 3 மணி நேரம் ஜெபிக்காம ஞாயிற்றுக்கிழமை புல்பீட்ல போய் நிற்கவே மாட்டேன். சனிக்கிழமை மீட்டிங் போனா மட்டும்தான் அது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி சண்டே சர்வீஸுக்காக ஒரு 3 மணி நேரம் கதவை பூட்டி உள்ள உட்கார்ந்துருவேன். 3 hours ஆண்டுடைய சமூகத்துல இருந்து ஜெபித்து ஞாயிற்றுக்கிழமை போய் நம்ம நிற்கும் போது ஜனங்கள் திருப்தி அடைகிறாங்க. ஒரு நபர் கூட வெறுமையாய் போக மாட்டாங்க. ஏன்னா நம்மை மறைத்து முற்றிலும் ஆவியானவரே வெளிப்படுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையை சொல்லுவோமா? தேவையில்லாத வார்த்தைகள் வராது, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் வராது, கட்டுக்கதைகள் வராது. ஏன்னா அதற்கு நேரம் இராது. ஏன்னா ஜெபத்தோட போய் நம்ம நிற்கும் போது ஆவியானவர் நம்மை பயன்படுத்துவார். நமக்குள்ள அவருடைய வார்த்தைகள் வரும். என்னென்ன கேள்வியோடு இருக்கிறார்களோ அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அந்த வார்த்தையே கிரியை செய்யும். அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் அவர்களை நிரப்புவார். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நடக்கும். விசுவாசித்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் நிரப்பினார் அல்லவா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்தது பிரசங்கம் பண்றதுக்கு முன்பாக ஒரு ரீச் செக் ஒன்று பண்ணுவேன். அது என்னன்னா, இதை நான் கடைபிடிக்க நான் முதல்ல பார்ப்பேன். பிரசங்கம் பண்றதுக்கு முன்பாக கடைசியா ஒரு செக் பண்றது, ஃபைனல் செக். இப்ப நான் பிரசங்கம் பண்ண போறேன், இதை நான் பிராக்டிஸ்ல வச்சிருக்கிறேனா, இது எனக்கு பிராக்டிஸ்ல இருக்குதா, இதை நான் செய்யறேன் நான் கடைசியா ஒரு செக் பண்ணுவேன். அப்படி நான் செய்யாதது இருந்தா அதை கட் பண்ணிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அதுக்கு பிறகு அதை செய்துட்டு அடுத்த பிரசங்கத்தில் அதை கொண்டு வருவேன். அதை நான் செய்யாததா இருந்தா அதை நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுல வேல்யூ இருக்காது. பண்ணிடலாம் பிரசங்கத்தை, ஆனா அதுல கிரியை இருக்காது. கை கொண்டு போதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்பாக எனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றத என் லைஃப்ல நான் கடைபிடிக்கிறேன். இல்லன்னா பண்ணலாம், யார் கேப்பா, பண்ணலாம், கிரியை இருக்காது, கிரியை இருக்காது. சோ நாம கை கொண்டு போதிக்கிறவர்களா இருந்தால் பாக்கியவான்களாக இருப்போம். இல்ல அப்படின்னா நம்ம பண்ணிடலாம் பிரசங்கத்தை, அதுக்கு பிறகு நம்ம மனசாட்சியே நம்மள என்ன செய்யும், அது குற்றம். நீ பேசுனிய, முதல்ல நீ அதை செஞ்சியான்னு கேட்கும். அப்போ நமக்கு அது கஷ்டமா இருக்கும். சோ இதை நம்ம கடைசியா ஒரு ஃபைனல் செக் பண்ணிடணும். மெசேஜ் கொடுக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஒரு தடவை உட்கார்ந்து இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம், இதுல எல்லாவற்றையும் நான் கடைபிடிக்கிறேனா, என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் இதை கடைபிடிக்கிறேனாங்கிறத பார்க்கணும். அதுக்கு பிறகு நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னா தைரியமா பண்ணலாம். ஏன்னா அது உங்க வாழ்க்கை. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
அநேக பிரசங்கியாருடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லாத ஒரு காலம் இது. ஏன்னா நல்ல அறிவு பெருகி போச்சு. ஆன்லைன்ல போய் நீங்க நிறைய எடுக்கலாம், நிறைய டீச் பண்ணலாம். ஹீப்ரு கிரீக் எல்லாம் கூட என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கிடலாம். அது கூட நிறைய சேர்க்கலாம். அழகா இருக்கும், அலங்காரமா இருக்கும், ஆனா கிரியை இருக்காது. செய்தி எப்படி இருக்கும், அழகா இருக்கும், அலங்காரமா இருக்கும், ஆனா செய்தியில் என்ன இருக்காது, ஆனா கிரியை இருக்காது. நான் சொல்றேன், அழகா இருப்பதை விட அலங்காரமா இருப்பதை விட அது ஜனங்களை தொட வேண்டும். அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய். கரங்களை உயர்த்தி வரலே சொல்வீங்களா? இல்லைன்னா நம்ம பிரசங்கத்துல அவங்க சந்தோஷப்படுவாங்க, உணர்வடைய மாட்டாங்க. அப்ப ஊழியர்களாகிய நாம் ஆமென் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்திலே முழங்காலில் நின்று ஜெபித்து அதை நாம ஒரு ஃபைனல் செக் பண்ணி அதை ஜனங்களுக்கு கொடுப்போம்னா அது அப்படியே கிரியை செய்யும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப காலத்தை அறிந்து இந்த காலத்தில் நான் யார் என்பதை கண்டுபிடித்து என் வேலையை நான் சரியாய் செய்து முடித்தால் பவுல் சொன்னது போல சொல்லலாம், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை, என் ஓட்டத்தை நான் ஜெயமாக முடித்தேன். எனக்கு கர்த்தர் கொடுத்ததை நான் அழகா செய்து முடித்தேன். இல்லைன்னா ஐயோ எனக்கு தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறவில்லையே, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே, ஐயோ நான் நிறைவேறாமல் போகிறேனே, எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறாமல் சாக போகிறேனே, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் சாக போகிறேனே. கடைசி காலத்தில் நம்மை அது அழுத்தும் அழுத்தும். அருமையான ஊழியர்களே, கனத்திற்குரிய தேவ மனிதர்களே, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 1000 ஒரு ஊழியனாய் இருக்காதீர்கள், 1000 ஒரு வித்தியாசமான ஊழியராயிருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். முதலாவது நமக்கு இருக்க வேண்டியது வேத வசன அறிவு. இப்ப ஏன் பிரச்சனைன்னு சொல்றேன், முதல்ல என்னுடைய தகப்பனார் ஒரு பாஸ்டர். சோ நான் வளர்ந்தது ஒரு போதகர் மகனாகவே வளர்ந்தேன். அது எனக்கு கிடைத்த பாக்கியம், அதுதான் எனக்கு வேதனையும். ஏனென்றால் நான் போதகருடைய மகனா இருந்ததினாலே எல்லாருக்கும் 10 கட்டளைகள், எனக்கு 110 கட்டளைகள். பாஸ்டர் பையனா இருந்தா இப்படி பேசலாமா, பாஸ்டர் பையன் இங்க நிற்கலாமா, பாஸ்டர் பையன் அதை செய்யலாமா, எல்லாவனும் செய்யலாம், ஆனா யார் செய்யக்கூடாது. அதுக்காகவே நான் செவர்ல மோதி அழுதிருக்கிறேன். போதகர் குடும்பத்தில் பிறந்ததற்காக செவுத்துல மோதி அழுதிருக்கிறேன். அவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. பாஸ்டர் பிள்ளைகள் படுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரத்த கண்ணீர் தான் அது. எத்தனையோ பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறோம், விழுந்த பிள்ளைகளை தூக்கி விடுகிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றென்றால் கைதட்டி சிரிக்கிற கூட்டம் தான் பெருகி இருக்குது. நம்ம பிள்ளைகளை கர்த்தரே காப்பாராக. ஹல்லேலூயா. ஊழியர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆட்கள் இல்லை. ஊழியர் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தாங்குவதற்கு ஆட்கள் இல்லை, குற்றப்படுத்துவதற்கு தான் ஆட்கள் இருக்கிறாங்க. சோ ஒரு போதகருடைய மகனா இருந்ததினாலே நான் பட்ட வேதனை கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆனால் இன்னொரு விதத்தில் மகிழ்ச்சி, அந்த காணிக்க பணத்திலே வளர்ந்தேன். ஹல்லேலூயா. ஜெபத்திலேயே வளர்ந்தேன். காலையில் 1 மணி நேரம் குடும்ப ஜெபம், ராத்திரி 1 மணி நேரம் குடும்ப ஜெபம். ஏண்டா குடும்ப ஜெபம்னு நினைக்கிற நாட்கள் உண்டு. புதுப்பாட்டும் பாட மாட்டாங்க, அந்த பழைய 6 பாட்டு அப்படியே பாடுவாங்க. கதிரவன் தோன்றும், ஆமா ஆமா, இதுல வேற மலையாள பாட்டு எங்க அப்பா பாடுவாங்க. இப்படி இந்த காலையில தினமும் இந்த பாட்டை கேட்டு கேட்டு அன்னைக்கு அதெல்லாம் வேதனையா இருந்தது, இன்னைக்கு அதான் ஆசீர்வாதமா இருக்குது. இன்னைக்கு வாகனங்கள்ல போகும்போது அதிகமா நான் கேட்கிற பாட்டு அந்த பழைய பாடல்கள் தான். அன்னைக்கு அப்பா அம்மா பாடும்போது பாடல, ஆனா இப்போ அதை சந்தோஷமா பாடிட்டு இருக்கிறோம். அப்பாவை நான் பார்க்கும் போதெல்லாம் அப்பா பைபிள் வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி நான் அவங்களை எப்ப பார்த்தாலும் அவங்கள பைபிள் கைமா தான் நான் பார்த்திருக்கிறேன். அப்பாவை நான் பார்க்கும் போதெல்லாம் அவங்க பைபிள் வாசிப்பாங்க, எப்பவும் பைபிள் வாசிப்பாங்க. இது வரைக்கும் 65 முறை அப்பா பைபிள் வாசித்திருக்கிறாங்க. 5 முறை ஆங்கிலத்திலே வாசித்திருக்கிறாங்க. அப்பா சொல்லுவாங்க, உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு சொத்து ஒண்ணு இல்லடா. ஏன்னா நான் ஊழியத்துக்கு வந்ததுனால
தாத்தா எல்லாத்தையுமே கையெழுத்து போட்டு கேட்டாங்க, நான் வீடு முதற்கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. ஸோ அதனால உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு சொத்து ஒண்ணுமே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்க அப்பா எனக்கு கொடுத்த ஒரே சொத்து இந்த பைபிள் மட்டும்தான், இன்னைக்கு வரைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அதான். நான் ரட்சிக்கப்பட்டவன ஒரு பைபிள் கடையில போய் வாங்கி ஜெபம் பண்ணி என் கையில கொடுத்து, உனக்கு கொடுப்பதற்கு எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இந்த பைபிள் தான் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு அந்த சத்தியம் என்னை ஆசீர்வதித்து நடத்துகிறது. அதிகமா பைபிள் வாசிக்க சொல்லுவாங்க, அப்போ அதிகமா பைபிள் வாசிப்பாங்க. எனக்கு இப்ப கூட பைபிள்ல சந்தேகம் வந்தா நான் அப்பாட்ட தான் கேட்பேன். பைபிள் காலேஜ் போனேன், பிடிஹெச் முடிச்சேன், அதுக்கு பிறகு போய் எம்டி பண்ணேன், அதுக்கு பிறகு டிமின் பண்ணேன். என்னதான் பண்ணாலும் அப்பா கிட்ட கேட்கிற மாதிரி வராது. இன்னைக்கும் பைபிள் எனக்கு சந்தேகம் வந்தா அப்பா கிட்ட தான் கேட்பேன். அழகா சொல்லி தருவாங்க, கரெக்டா சொல்லி தருவாங்க. 82 வயசு அப்பாவுக்கு. அப்பாவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை கர்த்தர் எனக்கு தந்தார். இப்பவும் அப்பாவை பார்க்க போனா 2 கேள்வி கேட்பாங்க. ஒன்னு, ரெகுலரா பைபிள் வாசிக்கிறியா? நான் ஊழியத்துக்கு வந்து 31 வருஷம் ஆச்சு. இப்ப எங்க அப்பா போனா கேட்கிறாங்க, ரெகுலரா பைபிள் வாசிக்கிறியா? 2வது, ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்றியா? உடம்ப நல்லா வச்சுக்க. இப்ப போனா அந்த 2 கேள்வியை எப்ப போனாலும் கேட்கிறாங்க. ரெகுலரா பைபிள் வாசிக்கிறியா? ஏன்னா நீ ரொம்ப ஓடுறான்னு எனக்கு தெரியுது. நேரம் எடுத்து வேதத்தை தியானி. அடுத்தது உன்னுடைய உடல்நிலையை கவனிச்சுக்க. சுவர் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? சித்திரம் வரைய முடியும். ஹெல்த் முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த 2ஐயும் இப்பவும் அப்பா கேட்கிறாங்க. அப்ப இந்த வேத வசனத்தை சொல்லி சொல்லி அதை தான் வாசிக்கணும், அதுல தான் நிக்கணும், அதுல தான் நீ நிக்கணும், எல்லாவற்றை விட வசனம் தான் முக்கியம்னு சிறு வயதிலிருந்து சொல்லி சொல்லி எங்களுடைய ரத்த நாணங்களுக்குள்ள ஏத்திட்டாங்க. ஆனா இன்றைக்கு அந்த வாஞ்சை குறைந்து கொண்டிருக்கிறது. வேதத்தை வாசிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை என்ன செஞ்சிச்சு? குறைஞ்சிச்சு. இன்னைக்கு வேதத்தை எடுத்து நேரம் எடுத்து தியானிப்பதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இல்லை. சோ என்னுடைய தகப்பனார் அப்படி சொன்னதுனால நான் அதிகமா வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். ஆனா எங்க அப்பா மாதிரி என்னால வாசிக்க முடியல. நான் என்ன ஒரு 15 மாசத்துக்கு ஒரு முறை தான் பைபிள் வாசித்து முடிப்பேன். ஒரு முறை வாசித்து முடிக்கிறதுக்கு 15 மாசம் 16 மாசம் எடுப்பேன். கொஞ்சம் மெதுவா தான் நான் வாசிப்பேன். அப்ப 20 முறை நான் வேதத்தை வாசித்து முடித்தேன். 21வது முறை பைபிள் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபம் செய்தேன். 20 முறை நான் வாசித்து முடித்து விட்டேன். ஆண்டவரே, இப்ப 21வது முறை நான் வாசிக்க போகிறேன். இதுவரை இல்லாத அளவு நீர் என்னோடு கூட பேச வேண்டும். புதிய வெளிப்பாடுகள் எனக்கு தர வேண்டும். மறைவானவைகளை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். எனக்கு பிரகாசமான மனக்கண்களை தர வேண்டும். இன்னும் வேதத்தின் மகத்துவங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று 1 மணி நேரம் ஜெபத்தில் உட்கார்ந்தேன். அப்போ என் கூட ஆவியானவர் பேசினார். இனி நீ பைபிள் வாசிக்கும் போது நேர்முழங்கால நின்று வாசிப்பியான்னு கேட்டார். சரி ஆண்டவரேன்னு சொல்லி அன்னைக்கு பொருத்தனை செய்து 6 முறை நேர் முழங்காலில் நின்று வாசித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்போ 27வது முறை வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் 6 முறை நேர் முழங்காலில் நின்று வாசித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி வரலே சொல்வீங்களா? சோ நான் உயிருள்ள நாளெல்லாம் இனி முழங்காலில் நின்றுதான் நான் வாசிப்பேன். அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும் போது எவ்வளவு தேவன் அதன் மூலம் நம்மோடு பேசுகிறார். மற்ற மதங்கள் எல்லாம் அவர்களுடைய புத்தகங்களுக்கு எவ்வளவு கனத்தை கொடுக்கிறது. அப்பொழுது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திற்கு நம்ம எவ்வளவு கனம் கொடுக்கணும், எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சோ நாம் இதை செய்தால் அடுத்த ஒரு தலைமுறை வேத வசன அறிவுள்ள தலைமுறையாக எழும்பும். இல்லைன்னா யூடியூப்பை காப்பி அடிச்சு பின்வாங்கி போன தலைமுறையா மாறிடும். கண்ட பிரசங்கங்களை கேட்டு வேதனையோடு வாழ்கிற தலைமுறையாய் மாறிவிடும். வேத வசன அறிவில்லாவிட்டால் வழி விலகி போகும் சமுதாயம். இன்னைக்கு அடுத்த ஒரு சமுதாயம் எழும்புது. நம்ம கையில தான் அதன் பொறுப்பு இருக்குது. அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலம் யார் கையில இருக்கு தெரியுமா? அவங்க கையில இல்ல, நம்ம கையில இருக்குது. புரிந்து கொண்டா ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆட்கள் வரட்டும், அடுத்த தலைமுறையை இழுப்பதற்காக எத்தனை ஆட்டக்காரர்கள் வரட்டும், எத்தனை வித்தியாசமான உபதேசங்கள் வரட்டும், நாம சத்தியத்தில் நின்று அவங்களை வளர்ப்போங்க. உற்சாகமாலே சொல்லுங்களேன். நம்ம சந்ததியை கர்த்தர் விட மாட்டார். நாம உருவாக்குகிறவர்கள் நிச்சயமாய் நம்மை போல வலிமை உள்ளவர்களாக வேத வசன அறிவுள்ளவர்களாக வருவார்கள்.
ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆகவே காலத்தை அறிந்து அந்த காலத்திலே என்னை குறித்த தேவ சித்தத்தை நான் செய்து முடிக்கணும்னா எனக்கு இருக்க வேண்டிய பிரதானமான ஒன்று என்னது? வேத வசன அறிவு. யோவான் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை ஒருவர் வேகமாக வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் 1:19 முதல் 23 வரை. யூதர்கள் நீ யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி. கவனிங்க, யூதர்கள் அனுப்புகிறார்கள், யோவான் ஸ்நானனிடத்தில் போய் நீ யாருன்னு கேட்டுவாப்பா. முதல்ல அவன் சொல்றான், நான் கிறிஸ்து அல்ல. அடுத்தது அறிக்கையிட்டான். அவர்கள் எலியாவா அப்படின்னு கேட்கிறாங்க. எலியா மாதிரி தான் கொஞ்சம் சொல்லி இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அது சரியா தான் வரும். உண்மையா இல்லையா? ஏன்னா எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவன் தானே. அப்ப கூட சொல்றான், நான் யார் இல்லை. நம்ம விசுவாசிகள சிலர் நம்ம ஊழியத்தில் நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தரை நீங்க சர்ச்சு பாஸ்டர் கேட்டா அவன் ஆமானிடுவான். இல்ல நான் பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் என்ன செய்ய மாட்டான். ஆமா, உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லையோ? நல்லாவே இருக்கும். இல்ல நான் பாஸ்டர் இல்ல, நான் பாஸ்டருக்கு யாரு அசிஸ்டன்ட் சொல்ல மாட்டான். யாரா நீங்க பாஸ்டர்? எஸ், நான் தான் பாஸ்டர். நீ எலியாவா? என்ன சொன்னா? இல்ல இல்லங்க, எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவன் சொல்லலாம். நான் யார் தான்? எலியா தான் சொல்லலாம். ஆனா இல்ல இல்ல, ஏன்னா ரைட் கரெக்டா சொல்லணும். அவன் எலியா இல்ல. அடுத்தது கேட்கிறாங்க, ஐயா நீ தீர்க்கதரிசியா கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னா? இல்ல. ஓகே, எப்பா எப்பா நீ இயேசுவும் இல்லைங்கிற, எலியாவும் இல்லைங்கிற, அடுத்தது தீர்க்கதரிசியும் இல்லைங்கிற, எப்பா நீ யாருப்பா? சொல்லும்படிக்கு இப்ப நான் என்னப்பா சொல்றீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? அதற்கு யோவான் ஸ்நானகன் சரிதான் சரிதான், சிக்கல் தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் பிரசங்கம் பண்ணிவிடும். பிறகு நீங்க வாசிக்கிறாள் கரெக்டா வாசித்தாதான் நான் சரியா பிரசங்கம் பண்ண முடியும். இப்ப அந்த வசனம் அதான் முக்கியம், அந்த இடம் தான் முக்கியம். அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று. ஐயோ சரிதான், பழையபடி சிக்கல் தான். இன்னொருத்தர் உதவி செய்யுங்க, அம்மா பாவம், அம்மா பாவம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். கையை வைத்து ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். நல்ல கவனிங்க, சூப்பரான இடம் இது. கரெக்டா சொல்றான், நான் இயேசு அல்ல, நான் எலியா அல்ல, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, நான் சத்தம். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல தான் யார் என்பதை கண்டுபிடித்தான். கரெக்டா சொல்றான் பாருங்க, நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய. நல்லா கவனிக்கணும், காலத்தை அறிந்து கொண்டான். ஏனென்றால் இவன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன். இயேசுவுக்கு இவன் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். இயேசு மேல கடைசியா தலை மேல கை வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? யோவானுக்கு தான் இருக்குது. ஏன்னா பிரதான ஆசாரியனுடைய மகன் அல்லவா, கடைசி பிரதான ஆசாரியன் அல்லவா. இவன் கரம் ஆட்டுக்குட்டியின் மேல் வைக்கப்பட வேண்டும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? கரெக்டான காலத்துல வந்துட்டான், காலத்தை அறிஞ்சுக்கிட்டான். இந்த காலம் நான் வந்திருக்கிற காலம் சரியான காலம். ஓகே, இதிலே நான் செய்ய வேண்டிய கடமை என்ன, நான் யார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கண்டுபிடிச்சான். கரெக்டா அவனுடைய வேலையை முடிச்சுட்டு அவன் ஓட்டத்தை முடிச்சிட்டான். உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம். அப்போ காலத்தை மட்டும் அறியல, தான் யார் என்பதை கண்டுபிடித்து தன்னுடைய ரோலை கரெக்டா நிறைவேற்றின மனுஷன் யாரு? யோவான் ஸ்நானகன். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுக்கு காரணம் என்னன்னா வேத வசன அறிவு.
யாரோ ஒருத்தர் நம்ம தலைமையில கைய வச்சுட்டு நீ இந்த அழைப்பு உனக்கு இந்த அழைப்புன்னு சொன்னா நம்பாதீங்க. தயவு செய்து சொல்றேன், உங்க தலைமையில ஒருத்தர் கை வச்சு அல்லது உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களுக்கு இந்த அழைப்பு அந்த அழைப்புன்னு சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க. உங்களுக்கு வேத வசனத்தின் மூலம் கர்த்தர் உறுதிப்படுத்தினால் மட்டுமே நம்புங்கள். அதை ஒரு நேர சில ஊழியர்கள் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணலாமே தவிர அதை உங்களுக்கு கொடுப்பவர் வசனத்தின் மூலமாக தான் கொடுப்பார். ஒரு போதகரிடத்திலே ஒருத்தர் வந்திருக்கிறார், திடீரென்று கர்த்தர் உன்னை டெல்லிக்கு அனுப்புகிறார், டெல்லியிலே ஒரு பெரிய சபையை நீ கட்ட போகிறாய், டெல்லி பட்டணத்தை உன் கையில் கர்த்தர் கொடுக்க போகிறார். இவர் மனுஷன் ஒரு 300 விசுவாசிகளை வச்சுட்டு நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்த மனுஷனை தேர் இழுத்து தெருவில் விட்டாங்கிற கதையில் இவர் உடனே அதை உணர்ச்சி வசப்பட்டு காத்திருக்காம ஜெபிக்காம தேவனிடத்துல கேட்காம டெல்லிக்கு போயிட்டார். டெல்லியில போய் 1 வருஷம் 1.5 வருஷம் படாத பாடுபட்டு இவர் நினைச்ச மாதிரி நடக்கல. 2-3 வருஷம் ஆச்சு, வேற வழி இல்ல. இப்போ ஆண்டவர் நோக்கி கதரும் போது ஆண்டவர் சொன்னார், நீ என்கிட்ட கேட்டு வந்தியா, நீ என்கிட்ட கேட்டியா? கடைசியில டெல்லி ஊழியமும் போச்சு, வந்த ஊழியம் போச்சு. இப்ப ரெண்டுக்கு இடையில வழி இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. அருமையான தேவனுடைய ஊழியர்களே, தீர்க்க தரிசனம் என்கிற போர்வையிலே விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பி கேர்ஃபுல். அதெல்லாம் ஒரு காலம், இனி ஏமாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்கிட்டலாம் அடிக்கடி ஆட்கள் வராங்க. அன்னைக்கு ஒருத்தர் திடீர் வந்தார், நீங்க ஒரு பென்னி ஹின் அப்படின்னாரு. இல்ல, நான் பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ். திடீர்னு ஆபீஸ்க்குள்ள ஒருத்தர் வந்து, நீங்க யாரு? நீங்க ஒரு பென்னி ஹின் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நோ, ஐ அம் சாமுவேல் ஜெபராஜ். அதுக்கெல்லாம் நாங்க மசீர் ஆளுக்கு கிடையாது ஐயா. அஸ்திபரத்தை கரெக்டா அப்பா அம்மா போட்டு வச்சிருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அழகு சொல்லுவீங்களா? சில ஆட்கள் நம்மளை, அதாவது அப்படிதான் சொன்னாதான் நம்மளை பெரிய ஆட்கள் நினைப்பாங்க. சோ அதுக்குன்னே சில ஆட்கள் ஆவியானவர் சொல்றாரு. இப்ப உண்மையிலே ஆவியானவர் சொன்னா கூட சில நம்ப மாட்டோம் போல தெரியுது. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை உருவாயிட்டு. ஆனா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால ஆவியானவர் சொன்னா நம்ம உடனே அப்சர்வ் ஆயிடும். உடனே நமக்கு ஆவியில தெரியும். உற்சாகமாலே சொல்லுங்களேன், அந்த கனெக்ஷன் கரெக்டா நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த யோவான் ஸ்நானகன் காலத்தையும் அறிந்து அந்த காலத்திலே தன் கடமையை நேர்த்தியாய் செய்து முடித்ததற்கு காரணம் வேத வசன அறிவு. இன்றைக்கு ஊழியத்தில் நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமானது வேத வசன அறிவு. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேதத்தை வாசிங்க, தியானிங்க, முழங்கால நின்று வாசிங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எந்த வசனத்தை உங்களால கை கொள்ள முடியலையோ அந்த வசனத்து மேல கை வைத்து அழுது ஜெபம் பண்ணுங்க. நீங்க வாசிக்கும் போது எந்த வசனத்தை உங்களால கை கொள்ள முடியலையோ அந்த வசனத்து மேல கை வைத்து, இந்த வசனத்தை என்னால என்ன செய்ய முடியல, என்னால கை கொள்ள முடியல ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையா ஜெபம் பண்ணீங்கன்னா கை கொள்வதற்கான பலன் கிருபையை கர்த்தர் தருவார். ஏன்னா எல்லா வசனத்தையும் நம்மால என்ன செய்ய முடியாது, கை கொள்ள முடியாது, கை கொள்ள முடியாது. நம்ம பலத்துல வசனத்தை கை கொள்ள முடியாது. அதற்கு தேவ பலன் தேவை. ஹல்லேலூயா. தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேல் 9:2, தானியேலாகிய நான் தீர செல்லும் என்று போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை அறிந்திருந்தான். அவனுக்கு தெரியும் இந்த சிறையிருப்பு எத்தனை வருஷம், 70 தான். அப்ப கால்குலேட் பண்றான் கரெக்டா. அவன் அந்த வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கும் போது 70 வருஷம். ஓகே, அப்போ 70 வருஷம் ஆச்சுன்னா கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவேன் என்ன செஞ்சிருக்கிறார். இப்போ அவன் யோசிக்கிறான், என்னை கர்த்தர் இந்த அரண்மனையில உயர்த்தி வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் என்னை சிறையிருப்புக்கு அனுப்பினார், என் தாய் தகப்பனை விட்டு ஏன் கர்த்தர் என்னை பிரித்தார், அந்த கேள்வியெல்லாம் என்ன செய்யல, கேட்கல. அவன் புரிஞ்சுக்கிட்டான், இது கர்த்தர் என்னை வைத்த காலம், இந்த காலத்தில் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று உணர்ந்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். 70 வருட சிறையிருப்பு மாறுவதற்கு தானியேலின் ஜெபம் மிக உறுதியாக இருந்தது. ஹல்லேலூயா. சும்மா போகல தானியேல். தானியேலை கர்த்தர் கொண்டு போன நோக்கத்தை அறிந்து கொண்டான், காலத்தை அறிந்து கொண்டான், தனக்கு இருக்கிற மேன்மையை உணர்ந்து கொண்டான். கரெக்டா உள்ள இறங்கினான் பாருங்க.
ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இதைத்தான் மொர்தெகாய் போய் சொல்கிறான். இந்த ராஜ மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ஜாய் பண்றதுக்காக அல்ல. இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு, அது வரைக்கும் அவ அதை பற்றி கவலைப்படலையே, ரொம்ப அசால்ட். ஏன்னா அவ ராணி இல்ல. சிலர்லாம் பாருங்களேன், சபையில கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல பொசிஷன் வந்த உடனே அவங்கள குறித்த தேவ திட்டத்தையும் மறந்துடுவாங்க. ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த உடனே ஆரம்பத்தில் இருக்கும், ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருக்கும், அபிஷேகம் பெற்ற ஆரம்ப நாட்கள்ல இருக்கும், கர்த்தர் என்ன இதுக்கு தான் அழைத்தார், இதுக்கு தான் சபையில என்ன கொண்டு வந்து வைத்திருக்கிறார், அழகா சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொசிஷன் வந்த உடனே எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. அப்போ அதற்கு நினைப்பூட்ட வேண்டிய மொர்தெகாய்களை கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ சபைக்கு நம்ம சொல்லணும், ஜனங்களுக்கு சொல்லணும், ஆமென், இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கலாம், ஆனால் உன்னை குறித்த தேவ திட்டம் இதுதான், இந்த காலத்தில் நீ அதை செய்ய வேண்டும். சொன்ன பொழுது தன் ஜீவனை பணயம் வைத்தால் யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்லுவோமா? சரியான நேரத்தில் காலத்தையும் அறிந்து அவளுடைய கடமையும் உணர்த்தின ஒரு மொர்தெகாய். இன்னைக்கு சிலர்லாம் இந்த உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. காலத்தை பற்றி அறிவு இல்லை, அவங்கள குறித்த அறிவு இல்லை. ஏன் இந்த உயர்வு, ஏன் இந்த மேன்மை, அந்த உணர்வே இல்லாமல் அதுல என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஏன் ராத்திரி பகலா ஓடுறோங்க? ஏன் தூக்கத்தை வெறுத்து ஓடுறோம்? தூக்கம் வரலையா எங்களுக்கு? ஒரு மாசம் 7 முழு ஜெபம் எதற்கு ஓடணும்? ஏன் ராத்திரி பகலா ஓடணும்? சொல்லட்டுமா, 7 முழு ஜெபம் போயிருந்தேங்க, ஒரு இடத்துலயும் காணிக்க வாங்கல. ஏன்னா முழு ஜெபத்துக்கு உபவாச ஜெபத்துக்கு போனா நான் காணிக்க வாங்குறது இல்லை. முழு ஜெபத்துக்கும் உபவாச ஜெபத்துக்கும் போனா நான் காணிக்க வாங்கவே மாட்டேன். 7 முழு ஜெபத்துக்கு போயிருக்கிறேன், ஒரு இடத்துல நான் ஆஃபரிங் வாங்கல. ஆனா நம்முடைய ஆண்டவர் கூலி கொடுக்கிறவர், நம்ம பிரயாசத்துக்கு பலன் கொடுக்கிறவர். சனியில ஒரு சர்ச்சுக்கு செய்தி கொடுக்க போனேன். சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் 11 மெசேஜ் கொடுத்தேன். மெசேஜ் கொடுத்துட்டு நான் புறப்படும் போது அந்த பாஸ்டர் என் கையில ஒரு செக் கொடுத்தாரு. அந்த செக்ல 7 முழு ஜெபத்துக்கான மொத்த காணிக்கை அதுல இருந்துச்சு. ஒரு இடத்துல பிரயாசப்பட்டா இன்னொரு இடத்துல கூட கர்த்தர் பலனை தர்றாரு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஓடுறதும் நம்ம பிரயாசப்படுறதும் மற்றவங்களுக்கு இளக்காரமா தெரியும். ஆனா அதனுடைய பலன் ஒண்ணு இருக்குதுங்க, அதுக்கு ஒரு பலன் இருக்குது. சோ ஒரே செக்ல எனக்கு 7 முழு ஜெபத்துக்குரிய ஆஃபரிங் எனக்கு வந்தது. அப்பதான் நான் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணேன், நீர் உண்மை உள்ளவர், வேலையால் கூலிக்கு பாத்திரன். நம்ம தியாகத்தோட ஓடுறோம், அதை மற்றவங்க கொச்சப்படுத்தலாம், குறை சொல்லலாம். சில நேரத்தில் நம்ம ரொம்ப தியாகத்தோட ஓடும் பொழுது அதை எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரையும் புரிய வைக்கணும் என்ன அவசியம் இருக்கு? இயேசு எல்லாரையும் புரிய வச்சுட்டே இருந்தாரு. மைண்ட் ஒரு ஓன் பிசினஸ் போயிட்டே இருந்தாரு. எல்லாரையும் புரிய வைக்க முடியாதுங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சா நம்ம பைத்தியக்காரனா மாறிடும், நம்மளை மென்டலாக்கி விட்டுருவான். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாரையும் திருப்திப்படுத்த கூடாது. அப்பாவை மட்டும்தான் திருப்திப்படுத்தணும். இந்த வார்த்தையை மட்டும்தான் கடைபிடிக்கணும். இதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் தூக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இதுல அன்பா இருக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், நேசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா தேவனுடைய காரியம் வரும்போது யாரா இருந்தாலும் சரி, ஆசா தன் தாயாகிய ராஜாத்தி என்ன செஞ்சானா, ராஜாத்தியா இராதபடிக்கு தள்ளி போட்டான். அம்மாவா இருந்தாலும் சரிதான், கிராஸ் பண்ணாத. நல்ல வரமாட்டீங்க. என்ன சில ஊழியங்கள் எல்லாம் மனைவி மாதிரி கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. கேர்ஃபுல், ஒரு லிமிட் தான். ஊழியம் பாஸ்டருக்கு கொடுத்திருக்கு, பாஸ்டர்மா கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்காரே தவிர பாஸ்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல. ஆமீன். வராது. எனக்கு திருமணமாகி 27 வருஷம் ஆகுது. என் மனைவி என் கூட தான் ஊழியத்தில் இருக்கிறா. எல்லா ஆராதனைகளையும் ஊழியங்கள மெசேஜ் கொடுக்கிறா, சகல ஊழியத்தையும் செய்யறா. என் நாலேஜ் இல்லாம எதையும் செய்ய மாட்டா. என் நாலேஜ் இல்லாம எதையும் செய்ய மாட்டா. நல்ல மனைவிக்காய் கர்த்தருக்கு தோத்திரம். சில ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா ஆஃப் ஆயிடுறாரு, அம்மா ஆன் ஆயிடுறாங்க. ஃபுல்லா அம்மா ஆட்சி தான். எதனால அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், ஏன் உன்னை எதுக்கு பேர் அழைச்சி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கு? மனைவி ஆலோசனை கேட்கறது தப்பு இல்லைங்க, ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டது நீங்க என்பதை மறந்துடக்கூடாது. அழைப்பு உங்க கையில கொடுத்திருக்குது.
மனைவியை நேசிக்கிறோம், அன்பு செலுத்துறோம், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறோம், அவங்களையும் ஊழியத்தில் பயன்படுத்துறோம். ஆனா அதே நேரத்தில் கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். பி கேர்ஃபுல். புருஷன் சரியில்லை பாஸ், என்ன செய்ய? சேவல் கூவலன்னா கோழி என்ன செய்யட்டும்? கூவட்டும். எப்படியா ஜனங்களை எழுப்பணும்ல. கூவ வேண்டிய சேவல் என்ன செய்யல? கூவல. ஜனங்களை எழுப்பி ஆகணும். கோழி என்ன செய்யட்டும்? கூவட்டும். ஐயா ஆஃப் ஆகிட்டா அப்புறம் என்ன செய்ய முடியும் அந்த ஊழியத்தை? இப்படியும் ஆகி போகுது. சில ஊழியத்தில் ஐயா என்ன செஞ்சிடறாரு? ஆஃப் ஆயிடுறாரு. அம்மா பரவாயில்லாம ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, வேற வழி இல்லை, என்ன செய்ய? ஸோ கவனமா இருக்கணும். ஊழியத்தில் தேவ சித்தம் தான் முக்கியம். முடிவெடுக்கும் போது நாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தைரியமா முடிவெடுக்கணும். அதுல யாரும் கிராஸ் பண்ணவே முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அலைய சொல்லுவீங்களா? சபையில் இருக்கிற மூப்பர்களுக்காக சோத்திரம், ஆலோசனை கேட்கணும், அவங்க கூட சேர்ந்து திட்டம் பண்ணணும். முடிவை யார் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். அப்படி எடுத்தா அந்த ஊழியம் வளரும். அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி வைக்க அனுமதிக்க கூடாது. ஒரு கமிட்டியை போட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கறதுக்காக நம்ம ஊழியத்துக்கு வந்து இதுக்கு பிசினஸ்க்கு போயிருக்கலாம். தோத்திரம். நாம தியாகத்தோட ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பட்டினி பசியில கடந்த ஒரு காலத்துல தெரியுமா, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட முடியாம இருந்தோம். அன்னைக்கு எவன் வந்து நமக்கு உதவி செஞ்சான்? இன்னைக்கு கணக்கு கேட்கிறான். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம, ஒரு நேரம் பால் வாங்கி கொடுக்க முடியாம ஊழியத்தை செஞ்சோமே, அன்னைக்கு எவன் வந்தான் ஊழியத்தில்? நமக்கு கர்த்தரல்லவா தூக்கி விட்டாரு. ஹல்லேலூயா. அந்த பாத வழியால நம்ம கடந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வருமானத்தை தந்திருக்கிறாரு. நம்மை கட்டுப்படுத்த விடக்கூடாது. ஊழியம் உங்க கையில கர்த்தர் தந்திருக்கிறார். ஆவியானவர் ஏன் இப்படி உணர்த்தினாருன்னு தெரியல. திடீர்னு அப்படி போறேன். கர்த்தருக்கு தோத்திரம். உற்சாகமாலே சொல்லுவீங்களா? நான் அப்படி போகணும்னு நினைக்கல ஐயா. ஆவியில சில நேரத்தில் அப்படிதான் போகும், வேற வழி இல்லை. இங்க ஏதாவது ஒன்று தேவை இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படும். கர்த்தர் நம்ம கிட்ட எல்லாம் கணக்கு கேட்பாரு. நம்ம தியாகம் பண்ற மாதிரி அவங்க செஞ்சிருவாங்களா? எவ்வளவு பணத்தை நீங்க ஊழியத்துல செலவு பண்றோங்க. நம்ம சொல்றாரு, எல்லா காணிக்கை பணத்தையும் எடுத்துட்டு எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க பாஸ்டர். ஒரு கைப்பிரதி அடிக்கிறதுக்கு கூட நான் அவங்ககிட்ட போய் நிக்கிறேன் பாஸ்டர். சர்ச்சி கமிட்டி கிட்ட போய் எவ்வளவு வேதனை பாருங்க. ஒரு கைப்பிரதி அடிக்கணும் அவங்க பெர்மிஷன் தேவைப்படுது பாஸ்டர். கர்த்தர் நம்மை காப்பாராக. உண்மை உத்தமமா ஊழியத்தை செய்யுங்க. சகல அதிகாரத்தையும் கர்த்தர் உங்க கையிலே வச்சிருப்பாருங்க. விசுவாசிகளுக்கு உங்க மேல என்ன வரணும் தெரியுமா? நம்பிக்கை வரணும். எவ்வளவு பணம் வந்தாலும் எங்க பாஸ்டர் ஊழியத்தில் என்ன செய்வாரு? செலவு பண்ணுவாருங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா லட்சங்கள் கொடுக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல. ஏன் எதுக்குன்னு கணக்கே கேட்காம கொடுக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆனா அந்த ஜனங்களுக்கு தெரியணும், எங்க பாஸ்டர் நல்ல ஊழியத்துல செலவு பண்ணுவாரு, பண விஷயத்துல உண்மையா இருப்பாருன்னு சொல்லி அந்த விசுவாசிகள் நம்புவார்களானால் கோடி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. விசுவாசித்த ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கோடிகளை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நான் ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு முறை சர்ச்சுடைய வரவு செலவை டிஸ்பிளே பண்ணிடுவேன். நான் ஆபீஸ்ல தான் வரவு செலவு கணக்கு இருக்கும், ஆடிட் பண்றோம். சகலமும் ஓப்பனா வச்சிருக்கிறேன். பாரு வந்து எவ்வளவு வருதுன்னு பாரு, எவ்வளவு செலவு பண்றோம் பாரு, பேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு பாரு, அக்கவுண்ட் முத கொண்டு அவன் கையில தந்துடுறேன், போய் பாரு. ஒரு திறந்த மனசோடு ஊழியம் செய்வோம், கர்த்தர் கிரியை செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்வீங்களா? சபை மக்களுக்கு தெரியும் எங்க பாஸ்டர் தியாகம் பண்றாரு, அவர் கரையத்தோடு ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலத்தை அறிந்து அந்த காலத்தில் நம்மை குறித்த தேவ சித்தத்தை செய்வோமாக. லூக்கா 4ஆம் அதிகாரம் 17 முதல் வாசிக்கும் பொழுது, லூக்கா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் இயேசுவிடத்தில் கொடுக்கப்பட்டது. புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணினார், பிரசித்தப்படுத்தவும் என்று
எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து சுருட்டி கையில கொடுத்துட்டு கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வந்தாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்தாரு, எடுத்து திறந்து வாசித்து இப்போது இது நிறைவேறிட்டுன்னு கையில கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? தெளிவா நான் யாருங்கிறத காமிச்சாரா இல்லையா? நான் யாருங்கிறத காமிச்சாரா இல்லையா? ஆனாலும் அந்த ஜனங்கள் என்ன செய்யல? அறியல. நல்லா கவனிங்க, நீங்க யாருன்னு தெளிவா அறிஞ்சு தெளிவா ஊழியம் செஞ்சாலும் சிலர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிலர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசுவையே இவ்வளவு தெளிவா சொல்றாரு, நான் தான்ப்பா அந்த ஆளு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறத எடுத்து வாசித்து இப்பொழுது இது நிறைவேறிட்டுன்னு கையில என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. ஆனாலும் சொல்றேன், ஏற்றுக்கொள்ள மனதா இல்லையே. இன்னைக்கு சொல்றேன், நீங்க யார் என்று கண்டுபிடித்து தெளிவா ஊழியம் செஞ்சாலும் ஆமென் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புரிஞ்சவராலே சொல்லுங்களேன். உங்களை குறை சொல்ற கூட்டமும் குற்றப்படுத்துற கூட்டமும் தான் அதிகமே இருக்குமே தவிர உங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதான் இந்த கூட்டம். பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோபரை ஏற்றுக்கொண்ட ஒரு சின்ன கூட்டம் உட்கார்ந்து இருக்கு பாருங்க. இவர் ஒரு தேவ மனுஷன், இவர்கிட்ட தேவ திட்டம் இருக்குது என்பதை அறிந்த கூட்டம் இது. ஆனா இதையே குறை சொல்லிட்டு வெளியே இருக்கிற கூட்டம் இருக்கா இல்லையா? என்ன நோக்கத்தோடு இதை நடத்துறாரோ தெரியலையே, இதை வச்சு என்ன செய்யறாரோ தெரியலையே. செலவன் தானும் செய்ய மாட்டான், மற்றவங்களை செய்யவும் விட மாட்டான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அது அப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்லிடுறேன். வைக்கப்படப்பு காத்த நாயும்பாங்க. வைக்கப்படப்பு காத்த நாயினா வைக்கப்படப்ப தானும் என்ன செய்யாது? சாப்பிடாது, மாட்டையும் சாப்பிட விடாது. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நானும் ஊழியத்தில் பார்த்துட்டு 31 வருஷம் ஆச்சு இல்ல, ஒரு காலம் கூட அவன் எதையும் செய்ய மாட்டாங்க, ஆனா யாரையும் செய்ய விடவும் மாட்டான். இப்படி ஒரு அபிஷேகம் பெற்ற ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கான். அது என்ன அபிஷேகம் நமக்கு தெரியல, ஆனா ஆவியில நிரம்புவான் பாருங்க. மைக்க கொடுத்தா கத்தி கதறிடுவான். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே அரண்டுருவிய. ஆனா கமிட்மெண்டே இருக்காது, இணைஞ்சு போகிற ஆவியே இருக்காது. யாரோடையும் இணைஞ்சு போக மாட்டான், யாரோடு இணைஞ்சு போக மாட்டான். அது என்ன ஆவினே நமக்கு தெரியல. எந்த ஊழியக்காரனோடு இணைய மாட்டான், எந்த ஸ்தாபனத்தோடு இணைய மாட்டான், யாரோடு இணைய மாட்டான். கடைசி காலங்களில் கர்த்தர் நம்மை காப்பாராக. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்வீர்களா? அப்ப காலத்தை அறிந்து அந்த காலத்தில் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிச்சுட்டு சிலுவையில சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, என் வேலையை நான் முடிச்சிட்டேன்ட்டாருங்க. யார் ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளாட்டாங்க, சிலுவையிலே அறையட்டுங்க, என் ஓட்டத்தை நான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். கரங்கள் எல்லாரும் உயர்த்தி வரலே சொல்வீங்களா? அதனால தான் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் உனக்கு சிங்காசனத்தை எதிர்பார்க்காத, சிலுவையை தூக்கிட்டு வா. அல்லேலூயா. சிங்காசனத்தை எதிர்பார்க்காத, என் அழைப்பு சிங்காசனம் அல்ல, என் அழைப்பு நீ சிலுவை எடுத்துக்கிட்டு பின்னாடி வா. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்லுங்களேன். இந்த நாட்கள்ல சிலுவையை சுமக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவாராக. சிங்காசனத்தை விட அது வலிமையானது, அது வலிமையானது. இந்த நாளிலும் அநேகர் சிங்காசனத்தை தான் விரும்புறாங்க, ஆனா சிலுவை என்ன செய்யல? விரும்பலங்க. சிலுவையை விரும்பல, அந்த பாடுகளை விரும்பல, அந்த வேதனையை விரும்பல. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ எந்த ஊழியத்துக்குனாலும் போடா, சபை ஊழியத்துக்கு மட்டும் போகாதடா. என் அப்பா பாஸ்டர்ல, நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பைபிள் காலேஜுக்கு போய் முடிக்கிறேன். 3 வருஷம் முடிச்சு சபைக்கு ஊழியக்காரனா போதகரா அசிஸ்டன்ட் பாஸ்டரா அப்பாயின்ட் பண்ண போறாங்க. என்னை கூப்பிட்டு வச்சு அப்பா பேசினாங்க, ஒரு சுவிசேஷகரா போயிருடா, அல்லது பைபிள் காலேஜில் ஒரு டீச்சரா போயிருடா, சர்ச்சுக்கு மட்டும் பாஸ்டரா போவாதடா. என் கஷ்டம், என் கஷ்டம் என்னோடையே போட்டுண்டா. ஒண்ணு நீ அவங்கள கொண்டு விடுவ, இல்லாட்டா எல்லாரும் சேர்த்து ஒன்ன கொண்டு விடுவானோடா. ஏன்னா நான் ரொம்ப கோபக்காரன், பயங்கரமா கோபப்படுவேன். கோபம் வந்துச்சுன்னா உடச்சி நொறுக்கிட்டு தான் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு அப்படிங்கிறத பார்ப்பேன். வெறி பிடிச்சவன் நான். அதனாலதான் அப்பா சொன்னாங்க, உனக்கும் சர்ச் மினிஸ்ட்ரிக்கும் செட்டே ஆகாதுடா. ஏன்னா சர்ச் மினிஸ்ட்ரினா என்ன இருக்கணும்? ரொம்ப பொறுமை இருக்கணும்டா. உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாதுடா. நான் போய் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா, நான் உன்னை மேய்ப்பனாக தெரிந்து கொண்டேன், உனக்கு சபைகளை தருவேன்,
இப்படி ஆண்டவர் என்கிட்ட பேச அப்பா சொல்றாங்க, நல்லா இருப்பா, போவாதடா. அடுத்தது சின்ன வயசுல இருந்து அப்பா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கண்ணால பார்த்தேன்ல. நானும் யோசித்தேன், சபை ஊழியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா தேவன் அதைத்தான் கொண்டு வந்தார். இன்றைக்கு சபைகளுக்கு போதகராய் கர்த்தர் வைத்திருக்கிறார், மெய்ப்பனாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எங்க அப்பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து ஆரம்பத்தில் சொல்லல, 20 வருஷம் கழிச்சு ஒரு முறை என்ன சொல்றாங்க, உண்மையிலே உனக்கு பாஸ்டர் அழைப்பு தான்டா. நான் சொன்னேன், இதை சொல்றதுக்கு எதுக்கு டாடி 20 வருஷம்? 20 வருஷம் வெயிட் பண்ணம்டா. நீ உண்மையிலே ஊழிய அழைப்பு இருந்துச்சுன்னா, பாஸ்டர் அழைப்பு இருந்தா. அப்போ அப்பா சொன்னாங்க, மோசே அவ்வளவு கோபக்காரனா இருந்த போதிலும் கர்த்தரே அவனை குறித்து என்ன செய்தார், பூமியிலே சாந்தம் உள்ளவன் என்று சாட்சி கொடுத்தார். உன்னைய நான் அப்படி பார்க்கிறேன்னு சொன்னாங்க. 20 வருஷத்துல நாம அவங்கள உருவாக்கணுமோ இல்லையோ, அவங்களாம் சேர்ந்து நம்மளை உருவாக்கிட்டாங்க. பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம தான் விசுவாசிகளை உருவாக்குறோம் நம்ம நினைக்கிறோம். தப்பு. எல்லாரும் சேர்ந்து நம்மளை உருவாக்கிட்டு இருக்காங்க. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு அழகா நம்ம உருவாக்குறதுக்கு காரணம் நம்ம ஜனங்கள் தான். கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்கள, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட விட மாட்டாங்கள, ஒரு நல்ல பைக் வாங்கினா அது எங்க பெப்பரப்பேன்னு போய் நிற்கும், தோத்துறோம். கார் தலைகீழ நிற்கும், தோத்துறோம். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம், நம்ம நல்லா இருக்கணும்னு அநேகர் ஆசைப்படலை. அதற்கு மத்தியிலே நம்ம ஊழியம் செய்யறோம் பாத்தீங்களா. அப்படி இருந்து மனதார ஆசீர்வதிக்கிறோம் பாருங்களேன். கர்த்தர் நமக்கு வேற இருதயத்தை தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? முதலாவது தேவ சித்தத்தை அறிந்து, காலத்தை அறிந்து, என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும், ஜெயிக்கணும்னா வேத வசன அறிவு. இரண்டாவது ஆவியின் லைவ்ல போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். சில நினைக்கலாம், பாஸ்டர் லைவ்ல போயிட்டு வரட்டுமே, வரது பார்த்துக்கிடுவோம். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தியத்தை தானங்க பேசிட்டு இருக்கிறோம், சத்துருவானாலும் பரவாயில்ல. ஆவியின் நிறைவு. இரண்டாவது என்ன இருக்கணும்? காலத்தை அறிந்து அந்த காலத்திலே நம்முடைய ஓட்டத்தை சரியா ஓடி முடிக்கணும்னு சொன்னா ஆவியின் நிறைவு இருக்கணுங்க. ஆவியின் நிறைவு இருக்கணும். நான் இதுக்கு ஒரு உதாரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். சிமியோன் ஒருத்தர் இருந்தான். அந்த சிமியோனுக்கு வேதம் சொல்லுது, சிமியோன் மேல் ஆவியானவர் இருந்தார். அழகா இருக்கும். சிமியோன் ஒருத்தர் இருந்தான், அவன் மேல அவனுக்கு ஒன்று சொல்லப்பட்டிருந்தது. என்ன சொல்லப்பட்டிருந்தது? கிறிஸ்துவை காணும் முன் நீ மரிக்க மாட்டாய். சோ பாருங்க, இவன் மேல ஆவியானவர் இருந்தார். ஆனா கிறிஸ்துவை காணும் முன்பு நீ மரிக்க மாட்டாய்ன்னு சொல்லப்பட்டிருந்தது. இயேசுவை அவனுடைய தாய் தகப்பனார் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். இப்போ ஆவியானவர் சொல்றார், எங்க போ? ஆலயத்துக்கு போ, ஆலயத்துக்கு போ. ஆவியானுடைய ஏவுதல்ல எங்க போகிறான்? ஆலயத்துக்கு போனா அங்கே இயேசுவை சுமந்து கொண்டு வந்ததை கண்டான். நீ காண்பாய் தான் சொன்னாரு. அதுக்கு அடுத்த லெவல்ல கையில வாங்குறான். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஆவியானுடைய நிறைவு தான் அவனை சரியான நேரத்தில் கொண்டு வந்து அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றிட்டு. திரும்ப சொல்றேன், கர்த்தர் நம்மை குறித்த தேவ திட்டத்தை நம்ம சரியா நிறைவேற்றணும். காலத்தை அறிந்து கொஞ்சம் கூட செகண்ட் கூட மிஸ் பண்ண மாட்டேங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். செகண்ட் கூட மிஸ் பண்ண மாட்டேங்கணுங்க. கொஞ்சம் லேட்டா வந்தாலும் போயிருப்பாங்க வேலையை முடிச்சுட்டு. ஆனா சரியான நேரத்தில் வந்த பொழுது ஆமென், ரட்சியத்தை கண்கள் கண்டது. கர்த்தர் சொன்னது அப்படியே நிறைவேறிற்று. ஆவியானுடைய நிறைவு இருந்தால் கவனிங்க, காலத்தையும் அறிந்து காலத்தில் நம்மை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை ஜெயிச்சிடலாம். நீங்க டைமிங் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சிமியோனுக்கு சொல்லப்பட்டது என்ன செஞ்சிருக்காது? நிறைவேறி இருக்காது. அப்ப ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். ஆவியானவர் அவனை நிரப்பினார். ஆவியானுடைய நிரப்புதல் இருந்ததா ஆவியானுடைய நடத்தல் இருக்கும். ஆவியானுடைய நிறைவு இல்லாமல் ஆவியானுடைய நடத்துதல் வராது. அப்ப ஆவியானுடைய நிறைவு இருந்ததுனால தான் ஆவியானுடைய நடத்துதல் இருந்தது. சரியான நேரத்தில் வந்து தன்னை குறித்து சொல்லப்பட்டதை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த லீடிங் இருக்கு பாத்தீங்களா, இதை இப்போ ஆவிக்குரிய சபை சமுதாயம் இழந்துட்டு இருக்குது. இப்போ நான் சொல்றேன், ஒரு காலத்துல
எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஜெபம் பண்ணி ஆவியாண்டிய நடத்தல தான் நம்ம செஞ்சு பழகணும். உண்மையா இல்லையா? ஆனா இப்போ அதே லெவல்ல நம்ம இருக்கிறோமா இல்லையா? யோசித்து தான் சொல்லணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஜெபம் பண்ணி தெளிவா தேவனுடைய நடத்தல் இருந்தாதான் நம்ம செய்தாங்க ஒரு காலத்துல. ஆனா இப்போ எது சரியா படுதோ அதை என்ன செய்யறாங்க? ஆவியாண்டிய நடத்தலை பற்றிலாம் இப்ப என்ன செய்யறது இல்லை. நான் எனக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க. இந்த அனுபவம் உள்ள ஊழியர்கள் எங்க இருந்தாலும் நான் போய் அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசுவேன். எவ்வளவு வயது முதிர்ந்தவங்களும் அவங்ககிட்ட அவ்வளவு அனுபவம் இருக்கும். அப்படிதானே? ஸோ இந்த மூத்த ஊழியர்கள் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஊழியர் செஞ்ச ஊழியர்கள்ட்ட போய் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சும்மா நேரம் கிடைச்சிச்சுன்னா அங்கே போயிடுவேன். போய் அவங்க கிட்ட உட்கார்ந்து அவங்க ஊழியங்கள், அவங்களுடைய ஊழிய அனுபவங்களை நான் கேட்பேன். அதை கேட்கறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை கேட்கணும். இன்னைக்கு அடுத்த தலைமுறை இதை கேட்க என்ன செய்யலை, அதெல்லாம் விரும்பலை. உங்களுக்கு என்ன தெரியும் தான் நினைக்குது. நான் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் MD பண்ணியிருக்கிறேன். ஸோ படிப்பு மேல அவங்களுக்கு அதிக நாட்டம். நான் ரொம்ப படிச்சிருக்கேன். ஒருத்தர் சொல்றான், எங்க பாஸ்டரை விட நான் கூடுதல் படிச்சிருக்கேங்க. அவர் தான் இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இவனை ஊழியத்துக்கு அனுப்பி வச்சு அவனுக்கு ஃபுல் ஃபீஸை கட்டி படிக்க வச்சது இவரு. படிச்சு முடிச்சுட்டு வந்து சொல்றான், எங்க பாஸ்டரை விட நான் கூடுதல் படிச்சவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்க பாஸ்டருக்கே நான் தான் கத்துக் கொடுப்பேங்க. ஸோ ஆவியானவருடைய நடத்துதலை அடுத்த தலைமுறை விட்டுருமோ என்கிற ஒரு பயம் இருக்கிறது. ஸோ நான் அந்த மூத்த ஊழியர்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசுவேன். அப்போ எங்கள் சர்ச்சுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட நான் ராத்திரி மெசேஜ் கொடுத்து முடிச்ச உடனே போயிடுவேன் ரூமுக்கு. அவரை தூங்க விட மாட்டேன். என்கிட்டலாம் ஊழியக்காரங்க வந்து அவங்க கூட உட்கார்ந்து நல்லா பேசுவேன். இப்போ டயர்டாக இருக்காங்களேன்னு சொல்லி கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன். சில இடத்துல ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க பாவம். அப்போ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆவியானவருடைய நடத்துதலை குறித்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். பரிசுத்த ஆவியாண்டிய நடத்துதல் பைபிள்ல, ஹோல் பைபிள்ல இருந்து எனக்கு அவர் போதிக்கிறார். அழகா உட்கார்ந்து நாங்க 2 பேரும் அதை சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பிரயோஜனமான காரியங்களை பர்சனல் லைஃப்ல எப்படி ஆவியாண்டிய நடத்துதல், அவருடைய ஃபேமிலி மினிஸ்ட்ரி, இதுல எப்படி ஆவியாண்டிய நடத்துதல் இருந்தது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அழகா சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஜாலியா ஒன்று சொன்னார். தம்பி, ஒரு நாள் பார்த்துக்க, இந்த நாகர்கோவில் பக்கத்துல ஒரு இடத்துல 3 நாள் மீட்டிங் போயிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு வெளியே உட்கார்ந்துருந்தேன். பாஸ்டர் சொன்னார், கொஞ்சம் உட்கார்ந்துருங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொன்னார். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், 2 அடி தள்ளி உட்காருனாரு. என்ன சொன்னாரு? 2 அடி தள்ளி உட்காருனாரு. ஆவியானவர் இப்படிலாம் பேசுவாரா? 2 அடி தள்ளி உட்காருங்கிறாரு. நான் முதல்ல அதுக்கு செவி கொடுக்கல. திரும்ப அந்த சத்தம் கேட்குது, ஆவியாண்டிய நடத்துதல் 2 அடி. சரி கீழ்ப்பணிஞ்சிரும் சொல்லி சேர தூக்கி தள்ளி 2 அடி போட்டு உட்காரவும் அடுத்த செகண்ட் ஒரு பெரிய தேங்காய் அந்த இடத்துல அப்படி விழுந்துச்சுப்பா தம்பி. அவர் சொல்றாரு, எனக்கு மண்டையில முடிவேற கிடையாது, நான் மட்டும் கீழ்ப்படியாம இருந்தானே என் மண்டை 2ஆ போயிருக்கும்னாரு. அவர் விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு சொன்னாரு, தேவனுடைய நடத்துதல் முக்கியம்ப்பா. ஆவியானவர் பேசுறத கேட்கிறியா? நீ ஒவ்வொரு நாளும் ஆவியாண்டிய சத்தம் உன் காதுகளை கேட்குதா? அந்த லீடிங்ல நீ இருக்கிறியாப்பா? நல்ல மூத்த ஊழியர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறுகிய வழியில் பெரிய சபையாவது எப்படின்னு கத்துக் கொடுக்கல, குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிப்பது எப்படின்னு கத்துக் கொடுக்கல, ஆவியாண்டிய நடத்துதலை கத்துக் கொடுக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? சோ இது நமக்கு அனுபவமா இருக்குது. இதுலயே நம்ம பழகிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு இதை தான் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். எப்பா ஆமென், ஆவியாண்டிய நடத்துதலுக்குள்ள வாப்பா, ஆவியாண்டிய நடத்துதலுக்குள்ள வா. இலங்கை தேசத்துல ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்போ முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்குது, அதுல ஒரு 4 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி தலைமை போதகரும் நானும் இன்னொரு கார்ல போயிட்டு இருக்கோம். நாங்க பின்னாடி போன காரு ரொம்ப காஸ்ட்லி அது. அப்ப 2 பேரும் போயிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு கார்ல 4 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் போன உடனே என் உள்ளத்துல ஆவியானவர் சொல்றாரு, இந்த காரை விட்டுட்டு அந்த கார்ல போய் ஏறிக்க அப்படின்னாரு. இன்னும் 2 மணி நேரத்தில் நான் போய் சேர்ந்துருவேன். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இந்த காரை விட்டுட்டு இவரையும் கூட்டிட்டு எங்க போ, அந்த கார்ல போய் நீ ஏறு. நான் உடனே அந்த தலைமை போதகிட்ட சொன்னேன், ஆவியானவர் இப்படி சொல்றாருன்னு. அவர் உடனே ஓகே டிரைவர் நிப்பாட்டு வண்டி அப்படின்னாரு. 2 பேரும் இறங்கணும், ஃபோன் பண்ணோம். முன்னாடி போன கார் வந்துச்சுது. நாங்க 2 பேரும் அந்த கார்ல ஏறணும், போயிடலாம். 7 பேர் போற கார் தான், போயிடலாம். அந்த 4 பேர் சொல்றாங்க, இல்ல நாங்க இந்த கார்ல வரோம், நீங்க 2 பேரும் இந்த கார்ல என்ன செய்யுங்க போங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல ஆவியானவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கார்ல என்ன செய்ய வேண்டாம்
போக வேண்டாம்னு சொன்னதுனால தான் நாங்கள் இந்த காரில் வந்திருக்கிறோம். நம்ம 7 பேருமே இந்த காரில், 6 பேருமே இந்த காரில் என்ன செய்வோம், போவோம்னு சொன்னால், ஏன்னா இந்த கார் காஸ்ட்லி காரு, ஐயாவும் நானும் அந்த காரில் ஒன்று அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, நாங்கள் அந்த கார்லேயே வரோம். அப்போ இவர் சொன்னார், இல்லை விட்டுருவோம், நம்ம சொன்னால் கேட்கலன்னா என்ன செஞ்சிடும், விட்டுருவோன்னு சொல்லி முந்தின காரில் நானும் அந்த ஐயா ஏறி டிரைவர் சேர்த்து நாங்கள் 3 பேர் போயிட்டுருக்குறோம். ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோடனே ஃபோன் வருது, ஐயா நிப்பாட்டுங்க, எங்க கார் மேல பஸ் ஏறிட்டு, ஷட் அண்ட் பிரேக் போட்டிருக்காங்க, பஸ் என்ன ஏறிச்சிட்டு பின்னாடி கார் மேல ஏறிட்டு மேல. நாங்க திரும்பி வந்தோம், 2 கிலோமீட்டர்ல கர்த்தர் என்னை காப்பாற்றினார். கர்த்தர் நல்லவர். ஆவியானுடைய நடத்தல் என்னைக்கோ செத்து சாம்பலா போயிருப்போம். உண்மையா இல்லையா? பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் மட்டும் நமக்கு இல்லைன்னா என்னைக்கோ செத்து சாம்பலா போயிருப்போம். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ஆவியானுடைய நடத்துதல் தான். நம்முடைய அறிவை விட ஆவியானுடைய நடத்துதல் முக்கியம். திரும்ப சொல்றேன், அறிவை சார்ந்த வாழ்க்கை அல்ல, இது ஆவியானவரை சார்ந்த வாழ்க்கை. புரிஞ்சவங்க மட்டும் கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதிகமா ஆவியானுடைய நிறைவுக்குள்ள இருக்கணும், ஆவியானுடைய நடத்துதலுக்குள்ள இருக்கணும். பிள்ளைகள் காரியம்லாம் உங்க இஷ்டப்படி செய்யாதீங்க, நல்ல ஜெபம் பண்ணி செய்யுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க பட்ட கஷ்டம் உங்க பிள்ளைகளுக்கு வரவே வராது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? நிறைய அனுபவங்கள் சொல்ல முடியும் இதை போல. அப்ப ஆவியானுடைய நிறைவு தேவை. சிம்சோன் அந்த நிறைவை விட்டுட்டான். சிம்சோன் அந்த விட்டுட்டான். அப்போஸ்தலர் 8:29 பிலிப்பு அந்த ஆவியானுடைய நடத்துதல் இருந்தது நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு 8:29 வாசிக்கிறோம், 6:5 வாசிக்கிறோம். ஆவியானவரே அவனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாரு பாருங்க. சோத்திரம். அவன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு எங்க போறான்? கந்தாகை மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான், ஆசோத்துல காணப்படுறான். அங்க இருந்து எங்க போயிட்டான்? நேர சமாரியாவுக்கு போய் பட்டணத்தையே கலக்கிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானுடைய நடத்துதல் இருந்தால், ஆவியானுடைய நிறைவு இருந்தால், நம்முடைய காலத்தை அறிந்து நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடிச்சிடலாம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அழகா பிலிப்பதை செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு சாதாரண பந்தி விசாரிப்புக்காரனை ஆவியானவர் நிரப்பி பயன்படுத்த முடியுமானா ஏன் நம்மை பயன்படுத்த முடியாது? நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவர் நம்மை நிரப்பி பயன்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல அந்த பிலிப்பை பயன்படுத்தின ஆவியானவர், அவனை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடித்த ஆவியானவர், நம்மையும் கர்த்தர் ஆவியானவர் பயன்படுத்துவார். ஆனா ஆவியானவர் பயன்படுத்தும் போது, நடத்தும் போது எப்போதுமே ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் நடத்துவார். என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. லூக்கா 4:1 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே இயேசு எங்க போனாரு? வனாந்தரத்துக்கு போனார். கொண்டு போய் நேர பிசாசுகிட்டே விட்டுட்டாரு. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம எப்போதுமே என்ன நினைக்கிறோம்னா, ஆவியானுடைய நிறைவு, ஆவியானுடைய நடத்துதல்னா ஒன்லி பிளஸிங் தான், ஆசீர்வாதம் தான், எழுப்புதல் தான். சிலத்துல எங்க கொண்டு நிப்பாட்டிடுவாரு? பேய்கிட்ட கொண்டு விட்டாரு. வனாந்தரத்தில் கொண்டு போய் 40 நாட்கள் வச்சு கடைசியில் பிசாசு கிட்ட கொண்டு போய் நிறுத்தி ஜெயிக்க வைத்தார். ஆவியானுடைய நிறைவு என்ன செய்வார்னா, எதிர்க்க வேண்டியவங்களை எதிர்த்து ஜெயிக்க வேண்டியவங்களை ஜெயிக்க வைப்பார். கரங்களை உயர்த்துவதை சொல்லுங்களேன். நீங்க ஆவியானுடைய நடத்தல புரிந்து கொண்டா எப்போ எந்த ரூட்ல கொண்டு போறாரு நம்ம கவனமா இருக்கணும். தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாட்கள் அதிகமா கேட்கணும். நல்ல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசிடணுங்க. நல்ல அந்நிய பாஷையில ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் பேசிடணும். நான் அடிக்கடி போற இடத்துல ஊழியர்களுக்கு சொல்வேன், 1 மணி நேரம் ஜெபிக்கலன்னா அவன் விசுவாசியா இருப்பதற்கு தகுதியே இல்லை. 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு தனி ஜெபம் பண்ணலன்னா சபையில எந்த ஊழியத்திலையும் அவனை வைப்பதற்கு அவன் தகுதி உள்ளவன் அல்ல. ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் கூட தனி ஜெபம் செய்யாட்டா அவன் முழு நேர ஊழியக்காரனா இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன். வேற என்ன வேலைங்க நமக்கு? உலக பிரகாரமா 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் அவன் உழைக்கிறாங்க. ராத்திரி பகலா உழைக்கிறான். ஒரு 3 மணி நேரம் கூட உட்கார்ந்து ஜெபிக்க முடியல. ஒரு 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேச முடியல. நேரம் எடுத்து தேவனுக்காக வேலை செய்ய முடியல. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. உற்சாகமாலே சொல்வீங்களா? அவன் 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க, 10 மணி நேரம் ஓட்டி பார்க்கிறான். நாம அவனை விட கூடுதலா ஓடணுங்க, கூடுதலா ஜெபிக்கணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹார்ட் ஒர்க் பண்றாங்க மக்கள் எல்லாம், கடினமா உழைக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஊழியக்காரங்களை சோம்பேறிகளா மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா.
ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட தனி ஜெபம் பண்ண முடியலன்னு நான் சொல்றேன், ஊழியத்தை விட்டு போயிருங்க. தயவு செய்து சொல்றேன். ஏன்னா இனி வர்ற காலத்தில் உங்களால நிற்க முடியாது. இனி வர்ற நாட்கள் நிற்க முடியாதுங்க. சீரியஸா நான் பேசுறேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் கூட தனி ஜெபம் பண்ண முடியலன்னு சொன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க, கிதியோன் சொன்ன மாதிரி சொல்றேன், என்ன செஞ்சிருங்க, பேசாம போயிருங்க. இருக்கிற ஆட்களை வச்சு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துருவாரு. 3 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலன்னா ஊழியக்காரனா இருப்பதற்கு தகுதியே கிடையாதுங்க. அதை கூட செய்ய முடியலன்னா என்ன அர்த்தங்க? முழு நேர ஊழியத்தில் நிற்கிறோம், யுத்த களத்தில் நிற்கிறோம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பொறாமை, எவ்வளவு போட்டு தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கா நம்மள. ஹல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோலி முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா நம்மள. மந்திரவாதி, கோடாங்கி, குறிகாரன், பூசாரி அவ்வளவு பேர் எழுப்பி நிற்கிறான் தெரியுமா உங்களுக்கு? அவனை எழுத்து நிற்கணும்னா எலியாவின் ஆவி வேணும். மோசையை போல மந்திரவாதி எழுத்து நிற்கணும். நல்ல கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் கடக்கணுங்க, மணிக்கணக்கா கடக்கணுங்க. இந்த செல்போனை கொஞ்சம் பார்க்கறத கொஞ்சம் குறைக்கணுங்க. செல்போன் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். செல்போன் கட்டுப்பாட்டுக்கு நம்ம போக கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செல்போனை பார்க்க கூடாது. இந்த புல்பிட்ல செல்போன் யூஸ் பண்ண கூடாது. இன்னைக்கு வேதனை என்ன தெரியுமா? ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கிற ஊழியக்காரன் செல்போனை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். விசுவாசி எப்படி மாற்ற முடியும்? நம்ம ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கிற நம்ம செல்போனை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தா விசுவாசிகள் எப்படி திருந்துவாங்க? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நான் தேவனானால் எனக்கு பயப்படுகிற பயம். இப்ப நான் சொல்றேன், எந்த சபை, எந்த ஊழியக்காரன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அந்த சபையில தேவ மகிமை இருக்குங்க. இல்லனா இக்கபோத்து உண்டாயிரும், இக்கபோத்து உண்டாயிரும். சபை மகிமையை இழந்துரும். எங்க சர்ச்சில் நான் ஸ்ட்ரிக்டா பேசியிருக்கிறேன், இருந்தா இரு, போன போ. சேர்ல கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது, சம்பளம் போட்டு சேர்ல உட்காரக்கூடாது, சர்ச்சுக்குள்ள செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒத்து வரலன்னா வேற சபையை பார்த்து போயிரு. ஓப்பனா சபையில பேசுவேனா, சண்டே சர்வீஸ்ல பேசுவேன். ஏன்னா இது தேவன் உலாவுகிற இடம், என் ராஜா வந்து உலாவுகிற இடம். இங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்தே ஆகணும். இதுல காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சொல்லுவேன், இருக்க விருப்பம் இருந்தா கீழ்ப்படிஞ்சு இரு, இல்ல உனக்கு இங்க செட் ஆகலன்னா நிறைய சபை இருக்கு போ. இங்க இருக்குன்னா இப்படிதான் இருக்கணும். நானும் போன பார்த்தா ஒருத்தன் போக மாட்டேங்கான். நான் இவ்வளவு பேசினா போயிருவான் தான் நான் நினைச்சேன். என் மனைவி சொன்னா, என்ன இருந்தாலும் கொஞ்சம் காட்டமா தான் பேசிட்டீங்க, கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றீங்க. நான் சொன்னேன், அப்படி நான் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆடுகளுக்கு மேய்ப்பனா இருக்க விரும்புறேன், பன்னிக்கு மேய்ப்பனா இருக்க விரும்பல. போதுமா அந்த ஒரு வார்த்தை? கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசி காலத்தில் வெறி பிடிச்சு நில்லுங்க. செத்தா சாவு நிற்பங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு தான், சந்தர்ப்பம், கர்த்தருக்காக நில்லுங்க. உங்க பிரசங்க பீடத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. சபைக்குள்ள பிசாசுகள் அலறட்டும். உள்ள சண்டே சர்வீஸ்ல சத்தம் கேக்குது, பிசாசுகள் அலறுகிற சத்தம் கேக்குது. வெளியே கேட்ல பிசாசு பிடிச்சு கையை பிடிச்சு நிக்கிற ஒரு அம்மாவை கூட்ட வரமாட்டேங்கி, உள்ள அக்கினியா இருக்குதுங்க. சர்ச்சுக்குள்ள பேய் வர்றதுக்கு பயந்து வெளியே நிக்குதுங்க. சபையெல்லாம் ஃபயரா மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எப்போதும் சபையில ஜெபம் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க அதிகமா உட்கார்ற இடம் எது தெரியுமா? புல்பிட்டா இருக்கணும். வாங்க ராத்திரி வந்து உட்காருங்க, உங்க சர்ச்சில் வந்து உட்காருங்க, ஒரு ஓரமா உட்காருங்க. என்ன நீங்க ராத்திரி தேடினீங்கன்னா அங்க பார்க்கலாம். 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணிக்கு என் சர்ச்சு புல்பிட்ல ஒரு ஓரமா உட்கார்ந்து இருப்பேன். அங்க உட்கார்ந்து அழுவேன், இந்த ஊழியத்தை நல்லா செய்யறதுக்கு கிருபை தாங்கப்பா. நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன்ப்பா, நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், எனக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பா, என்ன பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி ராத்திரி மணிக்கணக்கா ஸ்டேஜில் உட்கார்ந்து அழுவேன். ஹல்லேலூயா. எங்க ஊர்ல மொத்தமே 15,000 பேர் தாங்க இருக்காங்க. சுத்தி 65 கிராமம், சேர்த்தா 40,000 பேர் தான். 60 கிராமத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். சீக்கிரத்தில் 5,000 நாங்க ரீச் பண்ணுவோம், 5,000 ரீச் பண்ணுவோங்க. இல்லாட்டா நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். 5,000 ரீச் பண்ணாம நான் விட மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் ஒரு வெறியை தருவாராக, ஒரு வைராக்கியத்தை தருவாராக.
ஆவியின் நிறைவை தருவாராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? காலத்தை அறிந்து அந்த காலத்திலே நீங்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அதை செய்து முடிக்கணும்னா ஆவியின் நிறைவு. கடைசியா சொல்லுங்க, என்ன வேணும்? இதை செய்து முடிப்பதற்கான துணிச்சல் இருக்கணுங்க. சொல்லுங்களேன், என்ன இருக்கணும்? ஒரு துணிச்சல் இருக்கணும். இந்த பயந்தாங்கோழிகளை வச்சுட்டுலாம் ஆண்டவர் ஊழியம் செய்ய விரும்பலங்க. அவன் ஏசுவான், இவன் பேசுவான், அவன் செய்வான், இவன் செய்வான், ஏசுவான், பெட்டிஷன் போடுவான். போடுறா, எத்தனை பெட்டிஷன் நான் போடுறா. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சிலர் ஃபோன் பண்ணி என் மனைவிக்கு, உங்க வீட்டுக்காரன் நீங்க வெளியே மிஷன்ஸுக்கு விடாதீங்க, இவர் நேபாளுக்குள்ள போயிடுறாரு, பூட்டானுக்குள்ள போயிடுறாரு, நான் பாகிஸ்தானுக்குள்ள ஊழியத்துக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அதை வீட்டுக்கு என் மனைவி சொல்றாங்க, இவர் எங்கேயாவது தீவிரவாதி தூக்கிட்டு போறான். என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி நான் பேசாம பூட்டானுக்குள்ள நேபாளுக்குள்ள எல்லா இடமும் போயிடுவேன், எல்லா இடமும் உள்ள போய் ஊழியங்களை செய்யறேன். இப்ப ரபான் ஒரு மக்கள் இனத்தை எடுத்து நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அசாம், மிசோரம், மணிப்பூர்ல போய் ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப என் மனைவி சொன்னா, பாஸ்டர் நீங்க தவறா புரிஞ்சிட்டிய, அவரை கொண்டு போய் வச்சு 4 நாள் எவனும் சமாளிக்க முடியாது. 5வது நாள் கொண்டு என் வீட்டில் இறக்கி விட்டு போயிடுவான். ஏன்னா அவரை பற்றி எனக்கு தான் தெரியும். உற்சாகமா இல்லை சொல்லுவீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சிரின்னு சிரிக்கிறாங்க. உண்மைக்கும் சொல்றேன், 4 நாள் என்ன ஜெயிலுக்குள்ள வை, 4 பராமரிப்பு கூட ஆரம்பிச்சிருவேன். சண்டே சர்வீஸ் நடக்குவாங்க. தைரியம் இருந்தா உள்ள கொண்டு வைடா. நான் பேசிட்டு இருக்கோம்ல, தைரியம் இருந்தா உள்ள கொண்டு வை. ஜெயில ஆராதனை நடத்தி காமிக்கங்க, கேர்சல் ஆரம்பிச்சு காமிக்கங்க. நெருப்பு எங்க போனாலும் நெருப்புங்க, நெருப்பு எங்க போனாலும் நெருப்பு. ஊழியத்துக்கு ஆரம்பத்துக்கு வரும்போது என்ன சொல்லி வந்தோம் தெரியுமா? ரத்த சாட்சியா மரிக்க ஆயத்தம் சொல்லி தானே வந்தோம். சொன்னமா இல்லையாங்க? ஊழியத்துக்கு வந்த புதுசுல என்ன தீர்மானம் எடுத்தோம்? ஒருவேளை ரத்த சாட்சியா மரிக்கணும்னா நான் ரெடின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோமே. இப்ப நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல இருக்க பாக்குறோம். ஏன்னா இப்ப நமக்கு வசதிகள் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பாதுகாக்கணும்ல. அன்னைக்கு இருக்கிற அதே அர்ப்பணிப்பு இன்னைக்கு இருக்கணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வயசு வந்து சாவறதை விட, வியாதி வந்து சாவறதை விட, ஆமென் ஸ்தோத்திரம், விபத்துல சாவறதை விட ரத்த சாட்சியாய் மரிப்பது மேல். அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்மை போல கொடுத்து வைத்தவர்கள் யாருமே இல்லைங்க. ஹல்லேலூயா. உலகமே சொல்லுங்க, சபை சரித்திரம் சொல்லுங்க, நம்மை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அதற்கான துணிவு இருக்கணுங்க. உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் என்னுடைய நண்பர்கள் எனக்கு சேர்ந்து பேர் வச்சிருக்காங்க, தென்னாட்டு சிங்கம். சிங்கம் ஒன்றுக்கு என்ன செய்யாது? பின்னடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்றது மட்டும் இல்லைங்க, செஞ்சு காமிப்போம். நாங்க பேச்சில் மட்டும் இருக்காது, செயலையும் காமிப்போங்க. நாங்க ஒரு காலத்தில் இருந்த தைரியம் எல்லாம் இப்ப ஊழியர்கிட்ட இல்லையே. ஏன் முழு ஜெபத்துக்கு வரல? தூக்கம் வருது ஃபர்ஸ்ட். ஏன் பாஸ்டிங் இருக்கல? சுகர் ஃபர்ஸ்ட். அட பாவமே, எப்படி ஊழியக்காரங்களை பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கிறான். சுகர்னு ஒண்ணு இல்ல தெரியுமா உங்களுக்கு? இல்லாத ஒரு வியாதியை சொல்லி உங்களை உபவாசம் பண்ண விடாம வச்சு, ஊழியக்காரங்களை ராத்திரி தூக்கம் வரலன்னா தலை சுத்துது, நீ தூங்கினாலும் தான் சுத்திட்டு தான் இருப்ப போற. ஆமா, எவ்வளவு பிசாசு வஞ்சித்து வச்சிருக்கான். ஃபாஸ்டிங் பிரேயர்ல இப்ப கிடையாது நிறைய பேற்ற. ஒரு நாட்கள்ல எப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம், இப்ப அந்த ஜெபம் எங்க? எத்தனை விழிப்பு ஜெபம் இருந்துச்சு, இப்ப அந்த ஜெபம் எங்க? எல்லாம் பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கான். மீண்டும் அந்த துறவுகளை தோண்டுவோம். நம்முடைய தகப்பன்மாருடைய துறவுகளை தோண்டுவோம், முன்னோருடைய துறவுகளை தோண்டுவோம், நீரூற்றுகளை காண்போம். பெலிஸ்தியன் தூத்து போட்டாங்க. அதெல்லாம் உபவாச ஜெபத்தை, முனிரவு ஜெபத்தை, வைராக்கியமாய் நின்னதெல்லாம் தூத்து போட்டான் பெலிஸ்தியன். திரும்ப தோண்டி நீரூற்றுகளை காண்போம். உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம். ஐயா கொடுத்த நேரம் முடிஞ்சிச்சு, இனி பேசக்கூடாது. உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம். அதுதான் பிரசங்க இலக்கியம். 1.25 முடிக்க சொன்னார், 1.25 ஆயிற்று. காலத்தை அறிந்து, அந்த காலத்தில் நம்மை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து செய்து முடிக்கணும்னா வேத வசன அறிவு, ஆவியின் நிறைவு, அதற்கேற்ற துணிவு. என் மனைவிட்ட சொல்லுவேன், வந்தா சேர்த்துக்க, வரலன்னா பரலோகத்தில் பார்த்துக்க. வந்தா சேர்த்துக்க,
மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒன்று ஆச்சுன்னா தூள் கலப்புங்க, என்னை விட 1000 மடங்கு ஊழியம் செய்யணும். அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கேன். செத்துருவனோ ஒரு மாதிரி கை காலம் ஆடுத, காலு வீங்குத, தலை சுத்துத, வாய்ப்பே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அத்தனையும் உடைச்சு வெளியே வந்துடணும், அத்தனையும் உடைச்சு வெளியே வந்துடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபாஸ்டிங் இருந்து செத்தவன் யாருமே கிடையாது, தின்னு செத்தவன் தான் உண்டு. ஃபாஸ்டிங் இருந்து செத்தவன் எவனுமே கிடையாது, தின்னு செத்தவன் தான் உண்டு. போடுங்க திரும்ப பாஸ்டிங்க, திரும்ப போடுங்க ஆல் நைட் ப்ரேயரை. வருவீல அடுத்த மாசம்? பார்ப்போம். ஒரு காலத்துல எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு துணிச்சல் இருந்துச்சு என்ன. இப்ப அந்த ஊழியர்கள்லாம் எப்படி ஆயிட்டாங்க, ஒரு நாட்கள்ல எப்படி வெறி பிடிச்சு நின்னாங்க. அப்படியே தகப்பனார்ட்ட கேளுங்க, அவர் பாஸ்டர் பையன் தானே, கேளுங்க எப்படி இருந்தாங்க நம்ம முன்னோரு. அந்த துறவெல்லாம் பெலிஸ்தன் தூத்து போட்டானே, அந்த துறவெல்லாம் தூத்துட்டானே பேய். ஈசாக்கே திரும்ப தோண்டு, தகப்பனாருடைய துறவுகளை திரும்ப தோண்டுவோம். தகப்பனாருடைய முற்பிதாக்கள் இதே மாவட்டத்தில் எத்தனை பரிசுத்தவான்கள் எவ்வளவு காரியத்தை சாதிச்சிருக்கிறாங்க. சும்மா வாங்க இந்த மாவட்டம், எத்தனை சன்னியாசிகள் கர்த்தருக்காக நின்றுருக்காங்க, எத்தனை மிஷனரிகள் நின்றுருக்கிறாங்க. மீண்டும் அந்த துறவுகளை தோண்டுவோம். எல்லாம் எழுமி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஒரு 5 நிமிஷம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஷங்கபாலாபா கரபாலாபா ரீகபாலாபா ஷியந்தரபாலாபா. இன்னைக்கு ஒரு முடிவோட போகணுங்க. 2025 ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. 2025 திரளான ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க எல்லைகளை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். உங்க கைகளினாலே அற்புதங்கள் நடக்கும். மீண்டும் கர்த்தர் உங்களை எழுப்புவாராக, மீண்டும் உங்களை கர்த்தர் எழுப்புவாராக. ஓ திரும்ப எங்களை உயிர்ப்பியும், மீண்டும் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. விடாதீங்க. இன்னைக்கு உங்க மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, இன்றைக்கு ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. மீண்டும் எழும்பு, செட்டைகள் அடித்து நீ எழும்பு, செட்டைகள் அடித்து நீ எழும்பு, மீண்டும் எழும்பு. சங்கபலபரபா. கை தட்டி ஜெபிங்க, நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி. ஆவியானவர் ஊற்றப்படுங்க, மீண்டும் ஆவியானவர் ஊற்றப்படுங்க, மீண்டும் ஆவியானவர் ஊற்றப்படுங்க. ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் தருவீராக. எகு மேல வைக்கப்பட்ட அபிஷேகம், எகு மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. எஸ்ஸபேலை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், எஸ்ஸபேலை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். சங்கவரவரவ ஊரபலபலபல மீண்டும் அந்த வைராக்கியம், கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம், ஒரு பக்தி வைராக்கியம் கர்த்தர் திரும்ப தருகிறார். நல்ல ஆவியில நிறைந்து ஹalleluya, அந்த வைராக்கியத்தின் ஆவி கர்த்தர் திரும்ப தருகிறார். சங்கபரபலப கரபலப ஹalleluya, ஹalleluya. உங்க ஊழியத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. 2025 ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. இதுவரை இருந்தது போல இருக்காது. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார், புதிய எல்லைகளை தருவார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்க மேல அக்கினியை போடுவாராக, அக்கினியை போடுவாராக. ஹalleluya. ஹalleluya. இந்த காலத்தை அறிந்து, இந்த காலத்துல நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சு செய்து முடிக்கலன்னா உங்களுக்கு பதிலா இன்னொருத்தரை கர்த்தர் எழுப்பிடுவாரு. சவுலே, கர்த்தருடைய ப்ராஜெக்ட் நீ செய்யலன்னா ஒரு தாவீதை நான் எழுப்புவேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு நான் கொடுத்ததை நீ செய்யாவிட்டால் இன்னொருவரை எழுப்பி நான் அதை செய்ய வைப்பேன். நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை விட்டுறாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை விட்டுறாதீங்க. ஹalleluya. ஷக்கமா ரபா கரபலபா
ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனுடைய அங்கீகாரம் நமக்கு வேணுங்க. நம்ம ஊழியத்துல தேவ அங்கீகாரம் இருந்தா போதுங்க. யார் ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, கர்த்தர் என்னை அங்கீகரித்தால் போதும். இன்றைக்கு உடைந்து நொறுங்கி போய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, என் ஊழியத்தை யாரும் அங்கீகரிக்கவில்லை, யாரும் என்னை ஒரு சரியான நிலைமையிலே பார்க்கவில்லை என்ற வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பாராக. கர்த்தர் உங்கள் ஊழியத்தை அங்கீகரிப்பாராக. திரளான ஜனங்களை தருவாராக, ஐஸ்வர்யத்தை தருவாராக, ஆத்துமாக்களை தருவாராக, வரங்கள் கிருபைகளை தருவாராக. Receive in the name of Jesus. எல்லா வியாதிகளை கடிந்து கொள்ளுகிறேன். எல்லா வியாதிகள் விலகுவதாக, வியாதியின் கூர் முறிக்கப்படுவதாக, வியாதிகள் விலகுவதாக, சரீர ரோகங்கள் மாறுவதாக. நரம்புகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, இரத்த ஓட்டங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அக்கினி ஊடுருவி பாய்வதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதிகள் விலகி போவதாக, வியாதிகள் விலகுவதாக. உங்களை முடக்கும்படி, உங்களை முடக்கி போடும்படி, உங்களை பாதித்திருக்கிற வல்லமைகள், பில்லி சூனிய வல்லமைகள், செய்வின ஏவல் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. சங்கபலமா கரபலமா. ஹalleluya ஹalleluya. இந்த காலத்தில் நீங்க ஒரு எலியா, இந்த காலத்தில் நீங்க ஒரு யோவான் ஸ்நானகன், இந்த காலத்தில் நீங்கள் ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஒரே ஒரு காரியத்திற்காக ஜெபித்து நான் முடிக்கிறேன். ஊழியர்கள் குடும்பத்தை சத்துரு உடைக்க ஆரம்பித்திருக்கிறான். நிறைய ஊழியர்களுடைய குடும்பங்களை சத்துரு உடைக்க ஆரம்பித்திருக்கிறான். பாஸ்டர்மாவுக்கு இடையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சத்துரு கொண்டு வருகிறான். நிறைய ஊழியர்களை பலவீனப்படுத்த பார்க்கிறான். ரெண்டு கரங்கள் எல்லாரும் உயர்த்தி ஆவியில நிரம்பி இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும். பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கி, ஆமென் ஹalleluya, பிரிவினை உண்டாக்குகிற ஆவி, பிரிவினை உண்டாக்குகிற ஆவி கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஷிகபலபா கரபலபா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்மை பார்க்கிலும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்புவார்களாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில நிறைந்து